குறிப்பாக 2024 சட்டம் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நான் அதில் கடுமையான விமர்சனங்கள்லாம் பண்ணேன். ஓட்டு போடணும்னா சின்னம்மா சொன்னாதான் போடுவாங்க, சின்னம்மா ஃபோட்டோவை வச்சு தான் அவரே ஓட்டு கேட்க முடியும். 4 வருஷம் திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் பதவியில் இருந்தார் அப்படின்னா அது திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் போட்ட பிச்சை அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா அந்த இடத்துல திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்த பிறகு கட்சி தமிழகம் முழுக்க வளர்ந்துருக்கு. வன்மம் தானே, அண்ணாமலைக்கு மேல வன்மத்தை விதைக்கணும், அவ்வளவு தானே. ஆனா தோத்து போனது யாரு? எடப்பாடி பழனிசாமி. அங்கதான் நான் சொல்லுவேன். எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து தோல்வியை தழுவிட்டு இருக்காரு அவருக்கு தலைமையில அதிமுக. அதனால அதிமுகவுடைய தலைமையை மாற்றணும். போச்சுதா? சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம். ஒரு சின்ன வேண்டுகோள், இந்துடா திரைப்படத்தை இதுவரைக்கும் பார்க்காதவங்க அவசியம் பாருங்க. பார்த்தவங்க 4 பேருக்கு பார்க்கறதுக்கு அனுப்பி கொடுங்க. அவசியம் பார்க்கணுங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள். உங்களால் முடிஞ்ச வாலண்டரி கான்ட்ரிபியூஷனு நீங்கள் அவசியம் இன்றைக்கி எனக்கு அனுப்பித்தாங்க. ஏன்னா இதில் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் அளவுக்கு நாங்கள் இந்த கான்ட்ரிபியூஷன் எதிர்பார்த்தோம். ஆனால் இது வரைக்கும் ஒரு 13 லட்சம் அளவுக்கு தான் வந்திருக்கு. இது போதாது. கிட்டத்தட்ட 85 லட்சம் ரூபாய்க்கு மேலே இதில் முதலீடு பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும். முடிஞ்சதை நீங்கள் செய்யணும். அது உங்களுக்கு 1000, 2000, 5000, 10 என்ன முடியுதோ நீங்கள் அதை பண்ணுங்கள். 100, 50நாலும் ஓகே, எவ்வளோனாலும் என்ன முடியுதோ அதை நீங்கள் செய்யணுங்கிறது ஒரு பணிவான வேண்டுகோள். 2 ஜிபே நம்பர் நான் தரேன். 9094239666. இன்னொரு நம்பர் 9092345641. இந்த 2 நம்பரும் ஜிபே நம்பர், ஃபோன்பே நம்பர். இதுக்கு நீங்கள் அனுப்பலாம். QR கோடு கொடுத்துருக்கோம், அதுக்கு நீங்கள் பயன்படுத்தி அதன் மூலமாகவும் நீங்கள் பணத்தை அனுப்பலாம். தாராளமாக நீங்கள் உதவணுங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள். அதாவது இந்த நடந்து முடிந்த தேர்தலில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சில தவறான ஒரு விஷயங்கள்னால தான் அவர் முதலமைச்சர் பதவியை இழந்தார் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. பல இடங்களில் நான் இதை சொல்லிகிட்டே வந்தேன். குறிப்பாக 2024 சட்டம் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நான் அதில் கடுமையான விமர்சனங்கள்லாம் பண்ணேன். அப்போ ஒரு வார்த்தை நான் சொல்லியிருப்பேன். இவர் இன்னமும் இப்படியே தான் இருந்தார்னா, அது இன்னமும் இப்படியே தான் அப்படின்னா அதுக்கு காரணத்தை பின்னாடி சொல்கிறேன். இருந்தார்னா இவர் தெருவும் திண்ணையமாக தான் போவார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெருவும் திண்ணையமாக தான் போவார் அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களில் நான் இதை பதிவு பண்ணிகிட்டே வந்தேன். ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னா, அந்த அதிமுகங்கிற ஒரு ஆலமரம், அந்த கட்சியை ஒன்று சேர்க்கணும். அதுலேருந்து பிரிஞ்சு போனவங்கெல்லாம் ஒன்று சேர்த்து அந்த கட்சியை பலப்படுத்தணும், வலுப்படுத்தணும். அதுக்கு முக்கியமான காரணம் இவர் ஒன்றும் எம்ஜிஆரும் கிடையாது, ஜெயலலிதா அவர்களும் கிடையாது. இவங்க ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் கிடையாது. ஆனால் இவர் அவங்க உருவாக்கி வச்ச அந்த அமைப்பை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா எல்லோருடைய ஆதரவும் இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியப்படும் அப்படிங்கிற அடிப்படையில் நான் சொல்லியிருந்தேன். அந்த நேரத்தில் நான் முக்கியமாக சொன்ன பாயிண்ட்டுகள் ஒன்று ஓ பன்னீர்செல்வம் அவர்களை உள்ளடக்கி அவரை கண்டிப்பாக இவர் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இது. ரெண்டாவது டிடிவி தினகரன் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களையும் கூட்டிகிட்டு கட்சிக்குள்ளால சேர்த்து அவங்களையும் கட்சியை பலப்படுத்தணுங்கிறது. எல்லாத்துக்கும் மேலே இவர் முதலமைச்சர் பதவி வாங்கினது திருமதி சசிகலா அவங்க காலில் விழுந்து தான் வாங்கினார். அது எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். காலில் விழுந்தாருங்கிறத விடுங்க, அவங்க தான் இவருக்கு அந்த பதவியை விட்டு கொடுத்தாங்க அப்படிங்கிறத உண்மை. அன்னைக்கு எல்லா எம்எல்ஏக்களும் அவங்க கையில் தான் இருந்தாங்க. அவங்க முக்குலத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவங்களாக இருந்தால் கூட அந்த அம்மா உண்மையிலேயே அவர்கள் சார்ந்த சமுதாயத்திலிருந்து ஒருத்தரை சுட்டி காணிச்சிருக்கலாம். ஆனால் அப்படி செய்யலை. இன்னும் கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலே ஒரு நம்பிக்கை வைத்து கொடுத்தாங்க. ஆனால் இவர் அதுக்குள்ள நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாரு. சரி, அது கடந்த காலம். அப்புறம் நீங்கள் பழையபடி அவங்க காலில் போய் விழுந்து அவங்கள அவங்க என்ன எதிர்பார்த்தாங்க? என் பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்கட்டுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க கீழே இறங்கி வந்துட்டாங்க. நீங்கள் என்ன வேணால் அந்த அம்மாவை கொள்ளைக்காரனையே சொல்லுங்கள், என்ன வேணால் சொல்லிட்டு போங்க. ஆனால் அந்த முக்குலத்தோர் சமுதாயத்தில் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் இன்னும் கணிசமான எண்ணிக்கையில் அவங்க மேலே உயிரே வச்சுருக்காங்க. நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் சரி, ஏற்றுக்காட்டாலும் சரி. நான் இதுக்கு முன்னாடி ஒரு சந்தர்ப்பத்தில் நானும் கூட இதே உங்களை மேலாம் நினச்சேன். அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சுது. அந்த கிரவுண்டில் இருந்து சில பேர் என்கிட்ட சொல்லும்போது தான் தெரிஞ்சுது, டிடிவி தினகரன் அவர்களுக்கே ஓட்டு போடணும்னா சின்னம்மா சொன்னால் தான் போடுவாங்க, சின்னம்மா ஃபோட்டோவை வச்சு தான் அவரே ஓட்டு கேட்க முடியும்னு சொன்னாங்க. இது இப்போ இல்லை, அவர் கட்சி ஆரம்பித்த புதுசில் அப்படி சொன்னாங்க. அந்த அவருடைய ஆதரவும் இருந்துச்சு பாருங்கள். அப்போ அவருடைய ஓட்டு வங்கியும் கூட வந்துச்சு. ஆனால் இப்போ அவங்க தனியாக நின்னாங்கல்ல, இந்த எலெக்ஷனில் தனியாக டாக்டர் ராமதாஸ் கூட ஒரு அணி அமைச்சு அவங்க நின்னாங்க பாருங்கள். டிடிவி தினகரன் பல இடங்களில் அதனாலேயே தோற்று போயிட்டார்னு சொல்லலாம்.
அதிமுக கூட்டணியே பல இடங்களில் அதுக்கு வந்து தோக்கிறதுக்கு அந்த அம்மா வாங்கின ஓட்டு ஏன்னா 40,000 50,000 ஓட்டுலாம் வாங்கியிருக்காங்க. 30,000 40,000 ஓட்டு சாதாரண ஓட்டாங்க, 1000 500 ஓட்டே பெரிய ஓட்டு. இதில் அந்த அளவுக்கு அவங்களுக்கு செல்வாக்கு இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நீங்கள் அந்த அம்மா காலையும் விழுந்து விழணுன்னு வேண்டாங்க, வீட்டுக்கு போய் அந்த அம்மாட்ட வந்து ஏதோ தவறு இருந்தால் மன்னிச்சிடுங்கம்மா, நீங்கள் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் எல்லாம் எங்களுக்கு வழிகாட்டுங்க நீங்கன்னு சொன்னால் அந்த அம்மா ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிடும். அவ்வளோதான் தேவை. அந்த அம்மாவை எதிர்பார்த்தது அவ்வளோதான். பன்னீர்செல்வம்லாம் கடைசிலலாம் வந்து ரொம்ப கீழே வந்துட்டார். சரி ஏதோ ரெண்டாவது எலெக்ஷன் முடிஞ்சு நம்ம இதெல்லாம் ஒன்று சேர்ந்து பண்ணுவோம்னே, நான் எலெக்ஷன் முடிஞ்சு உங்களுக்கு என்ன கௌரவம் பண்ணணுமோ நான் பண்ணுறேன்னு சொன்னாலே முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் எல்லாம் உண்டு. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அதுக்கு முன் வரல. 2024 பாராளுமன்ற தேர்தலையும் அந்த இதை தான் பண்ணார். அந்த பாஜக கூட்டணி அமையாமல் போனதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம். திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து அப்படி பண்ணார் இப்படி பண்ணாருன்னு சொல்கிறது வேற. ஆனால் அவரே கூட என்ன எதிர்பார்த்தாருன்னா, நீங்கள் அதாவது பழைய வலுவான சக்தி வாய்ந்த அதிமுகவை நீங்கள் மாற்றுங்க, பிரிஞ்சு போனவங்களெல்லாம் ஒன்று சேருங்க, சேர்த்திங்கன்னா கட்சி வந்து பலமாக சக்தி வாய்ந்த கட்சி ஆயிரும். அப்புறம் நீங்கள் பெரிய கட்சியை பாஜக சின்ன கட்சி கூட்டணி வைப்போம். அப்படி தான் அவர் சொன்னாரே ஒழிய அவர் வந்து அதிமுக கூட்டணி வைக்கக்கூடாது அப்படின்லாம் அடம்பிடிக்கலை. அவர் அப்படி சொன்னார், ஆனால் இவங்க கேட்கல. அப்புறம் அதில் இன்னொரு விஷயம் வந்து இவர் 4 ஆண்டு காலம் வந்து 4 வருஷம் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் பதவியில் இருந்தார் அப்படின்னா அது திரு பன்னீர்செல்வம் அவர்கள் போட்ட பிச்சை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இவங்களை அப்படி சொன்னால் தானே புரியுது. அவருடைய உதவி இல்லாமல் இவர் பண்ணியிருக்கவே முடியாது. அப்போ அவர் 4 வருஷம் முதலமைச்சராக இருக்கிறதுக்கு அவருக்கு உதவி எடுத்துக்கிட்டீங்க. 4 வருஷம் முதலமைச்சராக இருக்கிறதுக்கு அதை 2 பேரையும் பேசி எடுத்து சரி கட்டி சமாதானப்படுத்துறதுக்கு இப்போ உங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி தேவைப்பட்டார், உள்துறை அமைச்சர் அமித்ஷா தேவைப்பட்டார். அப்போலாம் இவங்களுடைய உதவி எடுத்துக்கிட்டீங்க. கடைசியில் நீங்கள் 2024 பாராளுமன்ற தேர்தலில் அடப்போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு உங்கள் பாட்டுக்கு ஓடி போயிட்டீங்க. இது தப்பு. அதே தான் நான் மறுபடியும் சொல்கிறேன். அந்த இதில் மறுபடி சரி அது ஏதோ நடந்து முடிஞ்சாச்சு, அதில் ஒரு பெரிய தவறு பண்ணிட்டாரு. அதுக்கு பிறகு திருப்பி 2வது ஒரு வழியில் அந்த ஓட்டு மக்களுடைய தீர்ப்புக்கு 2024 மக்கள் தீர்ப்புக்கு பிறகு கொஞ்சம் இறங்கி வராரு. இறங்கி வரும்போது என்ன இறங்கி வராருன்னா பாஜக கூட கூட்டணி வைக்கணும். ஆனால் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து மாநில தலைவரை நீடிக்க விடாது. அவரே நான் இருக்க மாட்டேன்னு தான் போனார், அது வேற கதை. அதில் ஒரு சம்பவம் வந்து கொஞ்சம் எல்லாரும் பார்த்த ஒரு சம்பவம். கமலாலயத்தில் வந்து எல்லாரும் இருக்காங்க. மாநில தலைவர் தேர்தல் வந்து 6 மணிக்கு நம்ம நாமினேஷன் யாரெல்லாம் தாக்கல் பண்ணுறீங்களோ எல்லாம் பண்ணுங்கப்பா, அது பிறகு அதுக்கு டைம் இருக்குது, 5 மணியே ஏதாவது டைம் கொடுத்துருக்கேன், 4 மணி 5 மணியோ கொடுத்துருந்தாங்க. 6 மணிக்கு பிறகு அடுத்த தலைவர் யாருங்கிறத தேர்வு பண்ணணுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இவங்க எல்லாரும் அமித்ஷா உட்பட எல்லாருமே வந்து திரு எடப்பாடி பழனிசாமி இல்லத்துக்கு போகிறதுக்கு தயாராகிறாங்க. நீங்கள் அங்கே முடிச்சுட்டு வாங்கன்னு சொன்னதாக தகவல் அன்னைக்கு வெளியே வந்துச்சு. இதெல்லாம் கொழுப்பின் உச்சம், திமிரின் உச்சம். அதுதான் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கார். தப்பு இல்லை, இன்னொரு கட்சியினுடைய தலைவரை நீங்கள் மாற்றிட்டு வாங்க, அப்புறம் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னா எவ்வளோ பெரிய திமிரு இதெல்லாம். அது மிகப்பெரிய தப்பான ஒரு விஷயம். அதுவும் ஒரு தேசிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்சியினுடைய ஒரு மூத்த அமைச்சரையே கூட இப்படியெல்லாம் நீங்கள் உத்தரவு போட்டதாக எனக்கு நம்ப முடியாமல் தான் இருக்குது. இருந்தாலும் அன்னைக்குள்ள சூழ்நிலையை வச்சு நம்ம பார்க்கும்போது இந்த ஆள் சொன்னாலும் சொல்லியிருப்பார் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சுது. சரி ஓகே, எப்படியோ கூட்டணி அமைச்சிட்டீங்க, அதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அதுதான் நான் அந்த இடத்துல சொல்கிறேன். நீங்கள் உங்களை வந்து முதலமைச்சர் வேட்பாளர்னு அறிவிச்சாச்சு. தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தமிழக தலைவர் நீங்கள் தான் சொல்லியாச்சு. அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிறத வெளிப்படையாக சொல்லியாச்சு. நீங்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளருங்கிறதையும் திரு அமித்ஷா அவர்கள் வந்து டிக்ளேர் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் வந்து முதலமைச்சர் ஆக போகிறீங்க. இது அன்னைக்கு இருந்த சூழ்நிலை, அதை நோக்கிய பயணத்தை தொடங்க போகிறீங்க. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ஒவ்வொரு ஓட்டும் முக்கியங்கிறது தானே நீங்கள் பார்க்கணும். உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடியவங்களையும் எல்லாத்தையும் அனுசரிக்கணும். முக்கியமாக நீங்கள் யார் எதுக்கு நீங்கள் பிஜேபி கூட கூட்டணிக்கு வைக்க முன் வந்தீங்க? அதாவது 2021 வெறும் 3% கீழே, இன்னும் சொன்ன மாதிரி 2.6% அந்த லட்சணத்தில் இருந்த பாஜகவை 2024 பாராளுமன்ற தேர்தலில் 11.24% திரு அண்ணாமலை ஐபிஎஸ் உயர்த்தி வச்சார். அப்போ அந்த கட்சியின் பாஜகவினுடைய 11.24% வச்சு தான் நீங்கள் அந்த கட்சியை கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டீங்க. அதுதானே உண்மை. அதிமுக கூட அதிமுகவுக்கு 21% 22% ஓட்டு கூட்டணியோட இருக்குது, பாஜகவுக்கு 18% ஓட்டு இருக்குது. இந்த ரெண்டையும் கூட்டினாலே நம்ம 40% தாண்டி போயிடுவோம். அப்போ ஈஸியாக நம்ம வெற்றி பெற்றோம். இதானே கேல்குலேஷன். எதனா பாஜகவினுடைய மேலிடமும் நம்ம அமித்ஷாவும் நம்பினார். இந்த புள்ளி விவரங்களெல்லாம் வச்சு தானே ஏமாத்துனீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, பாஜகவுக்கு 11.24% ஓட்டு திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் தான் வந்துச்சுங்கிறத எல்லாரும் ஒத்துக்கிட்டீங்க. அந்த ஓட்டு வந்ததுனால தான் கூட்டணி வைக்கிறதும் அதுவும் உண்மை தான், எல்லாருக்கும் தெரியுது. அப்போ அதுக்கு காரணமான அந்த மனுஷனை நீங்கள் வந்து கண்டுக்காமல் விட்டீங்கன்னா அப்புறம் அவரால் ஆனால் பல தடவை சொல்லியிருக்கேன், திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் பாஜகவுக்கு வந்த
11.24% ஓட்டு இங்கே வரணும். கிட்டத்தட்ட 8.25% மேலே வரும் அந்த எண்ணிக்கை கரெக்டாக இப்போ உள்ள கால்குலேஷன் படி போனால். அப்போ அவரால் பாஜகவுக்கு வந்த ஓட்டு, அண்ணாமலை அவர்களுக்காக பாஜகவுக்கு வந்த ஓட்டு அதிமுகவுக்கு வேணுமா வேண்டாமா? அந்த கேள்வி பல இடத்துல நான் கேட்டுகிட்டே வந்தேன், தொடர்ந்து கேட்டேன் இதை. ஏன்னா அது வந்தால் தான் உங்கள் கூட்டணி வெற்றி பெற முடியும். அப்போ நீங்கள் அதை கவனத்தில் கொள்ளணுங்கிற நோக்கம் தான், வேறு ஒன்றும் நமக்கு கிடையாது. இதை நீங்கள் செய்யணும் என்ன முதல்ல நீங்கள் அண்ணாமலையே சரி பண்ணணும். அண்ணாமலைக்கு கூட நீங்கள் ஒரு அனுசரியாக நடந்திருக்கணும். யார்? எடப்பாடி பழனிசாமி தான். இந்த திமிரு பிடிச்சாலும் அதை செய்யவே இல்லை. உங்களுக்கு அவருக்கு வீட்டுக்கு போகலாம், அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் நேராக போய் அவங்க அப்பாவை பார்க்க போகிறேன் தம்பி நான் வரேன்னு சொன்னால் அண்ணா வாங்கினான்னு சொல்லிட்டு அவர் அங்கே இருக்க போகிறாரு. அவர்கிட்ட நீங்கள் மனம் விட்டு பேசலாம். ஒரே கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவங்க, இன்னும் சொல்ல போனால் ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவங்க. அப்போ எனக்கு இது ஒரு வாய்ப்பு. உங்களுக்கு வயசு இருக்குது, நீங்கள் இன்னும் பின்னாடி என்ன வேணாலும் நான் விளையாடலாம், இன்னும் எவ்வளவோ சாதிக்க வேண்டியது இருக்குது. இந்த ஒரு தேர்தலில் மட்டும் எனக்கு நீங்கள் ஒத்துழைங்கன்னு சொன்னால் அவர் பெருந்தன்மையோடு விட்டு செய்வார். சரிங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ பண்ணும். அப்போ அவரைத்தானே நீங்கள் அரவணைச்சிருக்கணும். அவர்கிட்ட கேட்டு தானே சில விஷயங்களை முடிவெடுத்துக்கணும். ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் உங்களுக்கு நல்லா தெரியுது, நடிக்கவாவது வேண்டாமா? நீங்கள் தானே அந்த கிரெடிட் உங்களுக்கு தானே வரப்போகுது, உங்களை தானே அரியணையில் ஏற்ற போகிறாங்க. அப்போ அவர் இருந்து உங்களுக்கு ஒரு தளபதியாக இருந்து உங்களை தூக்கிட்டு போகிற மாதிரி தானே அது அமையும். அப்போ அவரை நீங்கள் ஏன் விட்டீங்க? அவரை நீங்கள் கட்டாயம் நீங்கள் அரவணைச்சி மக்கள் மத்தியிலையும் பாஜக தொண்டர்கள் மத்தியிலையும் நம்பிக்கை ஏற்படும் விதமாக நீங்கள் நடந்திருந்தீங்கன்னா, தம்பிக்கு தோளில் கை போட்டு நீங்கள் நடந்திருந்தீங்கன்னா இன்றைக்கி கம்பீரமாக முதலமைச்சராக நாற்காலில் உட்கார்ந்துருக்கலாம்ல. அப்போ அதை நீங்கள் தானே கெடுத்தீங்க, அவரை புறக்கணிச்சிங்க. அதோட பாஜகவுக்கு சீட்டு எவ்வளோ வேணும், எந்தெந்த சீட்டு வாங்கலாம், இந்த குழுவில் பாஜகவில் வேணால் அந்த குழுவில் அவர் இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் தனிப்பட்ட முறையில் அவரே கூப்பிட்டு வச்சு சில என்ன ஸ்டேட் என்னென்ன இது பண்ணலாம், நம்ம என்னென்ன அடுத்த செயல் திட்டங்கள் என்னெல்லாம் பண்ண போகிறோம், இதெல்லாம் கொஞ்சம் அவர்கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணல என்ன தப்பு இருக்குது? எவன்ட்டெல்லாமோ நீங்கள் கருத்து கேட்குறீங்க, கண்ட பத்திரிகையாளர்னு சொல்லக்கூடிய எவன் பேச்சு கேட்டலாமோ நீங்கள் நடுத்தூரில் போய் நிற்கிறீங்க. அதில் நீங்கள் அண்ணாமலையே தனியாக போய் சந்தித்து கேட்கலாமே, ஒன்றும் தப்பு கிடையாது. கூட்டணியும் வந்துட்டீங்க, அதுவரை நீங்கள் அவரை பயன்படுத்தியிருக்கலாம்ல, அவருடைய மூளையை பயன்படுத்தியிருக்கலாம்ல, அவருடைய அனுபவத்தை பயன்படுத்தியிருக்கலாம்ல, அவர் என்னென்னலாம் செயல் திட்டம் வச்சுருக்காரோ அதை அவ்வளோத்தையும் நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் முதலமைச்சர் ஆகிருக்கலாம்ல. என்ன அவர் கொஞ்சம் சீட்டு அதிகமாக டிமாண்ட் பண்ணியிருப்பார், ஒரு 50-60 சீட்டை கேட்டிருப்பார், நல்ல நல்ல தொகுதிகளை கேட்டிருப்பார். விட்டு கொடுங்க, கொடுத்து ஜெயிச்சிருக்கல, எல்லாம் சேர்ந்து விட்டு கொடுத்தால் கெட்டு போவதில்லை, வெற்றி பெற்றுக்கலாம்ல, அவ்வளோ வேறும். அதை நீங்கள் செய்யாமல் அதை விட்டது மட்டும் இல்லாமல் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணீங்க? தினகரனையும் அண்ணாமலை தான் பேசி கூட்டிகிட்டு வரணும். ஆனால் நீங்கள் நோகாமல் உட்காந்துருப்பீங்க. டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அதை நீங்கள் பேசிட்டீங்க, ரைட்டு. மற்றவங்க எல்லாம் டாக்டர் கிருஷ்ணசாமியை விட்டீங்க, அவர் உங்களையே நம்பி இருந்தார்ல, தத்துவம் பேசினீங்க. நீங்கள் அவர்கிட்ட அவருக்கு மொத்தமே 30,000 ஓட்டு தான் கிடச்சிருக்கு, அவருக்கு எதுக்கு நம்ம கொடுக்கணும், இதெல்லாம் நீங்கள் பேசுனீங்க. ஆனால் நீங்கள் மட்டும் என்னத்தை வாங்கி கிழிச்சிங்க? அந்த வார்த்தையை தான் உங்களுக்கு பயன்படுத்தணும். என்னத்தை பண்ணீங்க? பல இடங்களில் பாஜகவோட 3வது இடத்துக்கு நீங்கள் போயிருந்தீங்களா, பாஜக 2வது இடத்துல உள்ள தொகுதியெல்லாம் நீங்கள் பாஜக தானே கொடுத்துருக்கணும். அந்த லாஜிக் படி பார்த்தா அப்படி செய்தீங்களா? இல்லை, அரவணைச்சிருக்கணும். என்னத்தையும் பேசுங்க, அவரை அரவணைச்சிருக்கணும். அதே மாதிரி யார் தேமுதிகவை நீங்கள் வெளியே விடாமல் நீங்கள் வச்சுருக்கணும். அவங்ககிட்ட கொஞ்சம் பேச்சுவார்த்தை அண்ணாமலையை நீங்கள் வச்சுருந்தீங்கனாலே, உங்கள் பக்கத்தில் உட்கார வச்சு நீங்கள் பண்ணியிருந்தீங்கனாலே அசால்ட்டு அடித்து தூக்கிட்டு வந்திருக்கலாம். மக்களுக்கும் நம்பிக்கை வரும், நல்ல அருமையான ஒரு சந்தர்ப்பம் இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? சவுக்கு சங்கரை கூட நீங்கள் மன்னிச்சு விட்டுடலாம், கிஷோர் கே சாமின்னு ஒரு ஈர வெங்காயம் கிடக்குதுல, அதை வச்சு நீங்கள் என்ன வேலை பார்த்தீங்க? அப்போ நீங்கள் தானே சம்பளம் கொடுத்து வச்சுருக்கீங்க. அதாவது உச்சகட்டத்துக்கு போயிட்டு அந்த ஆள் அண்ணாமலையை திட்டி இழிவுபடுத்தி பேசி அதுக்கு ஒரு ஸ்டெப்பு மேலே போய் அண்ணாமலையுடைய மனைவியை வம்பு இழுத்து அங்கே அதெல்லாம் இழிவுபடுத்தும் போது இதெல்லாம் பார்க்குறவன் எப்படிங்க ஐயா உங்களுக்கு ஓட்டு போடுவான்? யோசித்து பார்த்தீங்களா? ஒரு ஓட்டுனாலும் முக்கியங்கிறது, ஒரு ஓட்டு முக்கியம் தானே. பெரிய கருப்பை இப்போ ஒரு கோட்டத்தில் தானே தோத்துட்டு கிடக்காரு. அப்போ ஒரு ஓட்டுனாலும் நமக்கு சிதறாமல் வரணுங்கிற எண்ணம் இவ்வளவு நீண்ட நெடிய அனுபவம் உள்ள எடப்பாடி பழனிசாமிக்கு ஏன் மண்டையில் உரைக்கலை? அப்போ நீங்கள் அண்ணாமலையை இழிவுபடுத்துவீங்க. ஆனால் அந்த அவங்களுடைய அவரால் ஈர்க்கப்பட்டு வந்தவங்க எல்லாம் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நம்புனீங்கன்னா இப்படி தான் நிற்பீங்க நடுத்தருவில். அப்போ அது ஒரு இது. அப்புறம் காயத்ரி ரகுராம், இந்த அம்மா உங்கள் கட்சியினுடைய மகளிர் அணி இணை செயலாளராக இருக்காங்க, சரியா? ஒரு கட்சியினுடைய மூத்த ஒரு பெரிய நிர்வாகி இடத்துல இருக்காங்க. விடிஞ்சா அண்ணாமலையை கரிஞ்சு கொட்டி அண்ணாமலையை இழிவுபடுத்தி கேவலப்படுத்தியே ட்வீட் பண்ணிட்டு இருந்தா இதை பார்க்குறவங்கெல்லாம் எப்படி? இது எல்லாருமே பார்த்துக்காம இதெல்லாம் தெரியாமல் இருப்பாங்க. இல்லை கடந்த காலம் நினச்சிட்டு இருக்கீங்களா? எல்லாமே தான் உடனே எல்லாரும் மொபைல்லே பார்த்துட்டு இருக்காங்கல்ல. அப்போ இதையும் நீங்கள் கட்டுப்படுத்தலை. யாரெல்லாம் அண்ணாமலை இழிவுபடுத்தி பேசுகிறாங்களோ அவங்களெல்லாம் நீங்கள் விட்டுட்டீங்க. பாஜக கல்யாணராமன் மாதிரியான ஆட்கள், பாஜக சிந்த ஆதரவில் இருக்கக்கூடியவங்களும் பேசுகிறது நீங்களும் ரசிச்சிங்க, பாஜகவில் உள்ளவங்களும் ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க.
இதெல்லாம் தப்பு தானே. இதெல்லாம் போராதுன்னு சொல்லிட்டு மாரிதாஸ் அபாண்டமாக அண்ணாமலை மேலே ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை இப்போ புது அமைச்சரவையெல்லாம் வந்திருக்கு, கொடுத்து நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள் மாரிதாஸ் அவர்களே. தப்பு தானே. உங்களுக்கு நமக்கு ஒரு இது வேணும், நம்மளால் முடியலை, என்னால் முடியலை சார், அது திரு அண்ணாமலை ஐபிஎஸ்னால முடியுது, அப்போ நான் அவரை கொண்டாடுறேன், அவ்வளோதான். என்னால் முடியலை, நம்மளும் அங்கே ஊரில் கொடி நாட்டுன்னா சோத்தில் எழுதிட்டு கிடந்தோம், காவி அந்த காலம் காவி நீளம் வச்சு எழுதிட்டு இருந்த ஆள் தான் நம்ம. ஏகதா யாத்திரை நல்ல ஞாபகம் இருக்கும். கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் போய் காஷ்மீரில் லால் சவுக்கில் வந்து திரு முரளி மனோகர் ஜோஷி வந்து தேசிய கொடி ஏற்றணும். காஷ்மீரில் தேசிய கொடி ஏற்ற முடியாது இருந்த சூழ்நிலையில் கன்னியாகுமரியில் ஷோரில் எழுதினேன்னு நான் தான். அந்த இதுக்கு ஆர்கனைசர் திரு நரேந்திர மோடி அவர்கள், பிரதமர். எனக்கு அன்னைக்கு அவரை யாருன்னே தெரியாது. ஷோவெல்லாம் அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார், அத்வானி வந்திருந்தாங்க. எல்லாரும் கன்னியாகுமரியில் கடற்கரையில் போட்டிருந்த மேடையில் தான் எல்லாரும் பேசினாங்க. எங்கள் ஊர்லேருந்து ஒரு 40 பேர் நாங்கள் டெம்போ பிடிச்சி போனோம். டெம்போவில் தான் போகக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு வசதி இருந்துச்சு. விவேகானந்தா இளைஞர் இயக்கம்னு ஒரு நீல கலரில் ஒரு பேனர், அந்த பேனர்லேயே வெள்ளை எழுத்தில் எழுதுனது நான் தான் எழுதினேன். பெயிண்ட் வாங்கி எழுதி அந்த இதை தான் கட்டிக்கிட்டு நாங்கள் போனோம். 40 பேர் நினைக்கிறேன் போனோம். நாங்கள் இளைஞர்கள் எல்லாம் போனோம், போய் இதெல்லாம் பண்ணணும். இப்படி சவுத்தில் எழுதிட்டு இருந்த ஆட்கள் தான் நாங்கள். அப்படியெல்லாம் எழுதி தான் பாஜக வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன், என்னால் முடியலை. ஆனால் அந்த இடத்துல திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்த பிறகு வந்து கட்சி வந்து தமிழகம் முழுக்க வளர்ந்துருக்கு. ஒரு பெரிய சித்தாந்தத்தை முன்னெடுத்து கொண்டு போயிட்டு இருக்கார்ல, இருந்தார்ல. அவருக்கு எதிராக நீங்கள் இப்படி அன்பாண்டமான பழியை சுமத்தலாமா? திமுக காரன்ட்ட காசு வாங்கிட்டாரு, அவர் 10,000 கோடியை கொள்ளையடிச்சிட்டாரு, 11,000 கோடியை கொள்ளையடிச்சிட்டாரு. இதெல்லாம் வந்து அப்போ இவங்களுடைய சித்தாந்த நோக்கம் என்ன? வன்மம் தானே. அண்ணாமலைக்கு மேலே வன்மத்தை விதைக்கணும், அவ்வளோ தானே. உங்களுக்கு வந்து அண்ணாமலை மரியாதை கொடுக்கலன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நீங்கள் நேரில் போய் பார்த்து பேசலாம், சின்ன விஷயம் தானே. ஆனால் அது பாருங்கள், உங்களை மதிக்கலைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னாலே தனிப்பட்ட உங்கள் காரணத்துக்காக ஒரு நாட்டினுடைய ஒரு மாநிலத்தினுக்கு ஒரு பாஜகங்கிற ஒரு கட்சிக்கு வரக்கூடிய ஒரு பெரிய ஒரு சந்தர்ப்பத்தை கெடுத்து குட்டிச்சோராய் நாசம் பண்ணிட்டீங்களா? இப்போ வந்து என்ன பண்ண போகிறீங்க நீங்கள்? கூட்டணியில் வந்து 2024 பாராளுமன்ற தேர்தலில் அவர் வாங்கின அந்த அமைச்ச கூட்டணியில் கிடைச்ச ஓட்டெல்லாம் வந்து இல்லை அது இதுக்காண்டி கிடைக்கல, அது பாரிவேந்தருக்கு கிடைச்சிது, ஏசி சண்முகத்துக்கு கிடைச்சி, இப்படிலாம் பேசிட்டு இப்படிலாம் உங்களுக்கு அதை வந்து டீகோட் பண்ணி பேசணுமா? அவசியமா? எல்லா கட்சியும் என்ன பேசுகிறாங்களோ அதை பேசிட்டு. அப்போ உங்கள் வன்மம் என்னன்னா அண்ணாமலையை இழிவுபடுத்தணும், மட்டம் தட்டணும், இதே தானே வச்சுட்டு இருந்தீங்க. இதே நிலைமையில தானே பல பத்திரிகையாளர்களும் பேசிட்டு இருந்தாங்க. பலர் வந்து அதில் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட சம்பளம் வாங்கிட்டு வேலை பார்த்தாங்க, கூலிக்கு மாரடித்தார்கள். பத்திரிகைங்கிற பேரில் இல்லைன்னா சப்பாலஜிஸ்ட்டுங்கிற பேரில் எல்லாம் இருந்தவங்க எல்லாம் நேரடியாக அவரையே வீட்டில் போய் பார்த்து என்ன வாங்கணுமோ எல்லாம் வாங்கிட்டு அதுக்காக கூலிக்கு வேலை பார்த்தாங்க. அவங்க சேனல் மூலமாகவும் எல்லா வகையிலையும் பண்ணாங்க. இந்த அளவுக்கு அது பண்ண தப்பு நான் சொல்லவே இல்லை, அது என்னத்தையும் பண்ணிட்டு போங்க. ஆனால் அதுக்காக வேண்டி நீங்கள் அண்ணாமலையை பட்டம் தட்டி பாஜகலாம் ஒரு கட்டத்தில் பாஜகவில் போட்டியிடுறதுக்கு எங்கெங்க சார் ஆள் இருக்காங்க? 15 பேர் இருக்காங்களா சார்? அவங்களுக்கு 15 சீட்டு அதிகம் சார். இப்படியெல்லாம் சேனலில் உட்கார்ந்து பேசினாங்கல்ல, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அயோக்கியத்தனம் தானே, மட்டம் தட்டுற வேலை தானே. இப்போ விஜய்க்கு யாரை தெரியும்? விஜய்க்கு இப்போ அவர் கட்சியில் இருக்க எம்எல்ஏலாம் கூப்பிட்டு கொண்டு முன்ன விட்டா இவெல்லாம் எம்எல்ஏன்னு அவருக்கே தெரியுது. உண்மையை சொல்கிறேன், எல்லாம் அந்த ஒரு மனிதருக்காக போட்டு. அதேமாதிரி தானே அண்ணாமலைக்காக தானே நிறைய வந்தாங்க. நம்ம நாட்டு அரசியல் அப்படி தானே இருக்குது. இதில் வேறு தத்துவம் பேசிக்கிட்டு அது வந்து அண்ணாமலை வந்து பாஜக மேலிடம் மாற்றிருக்காங்கன்னா அது காரணம் இல்லாமல் மாற்ற மாட்டாங்க. காரணம் இருக்கா இல்லையா? வளரக்கூடிய கட்சியை கெடுத்து நாசம் பண்ணிவிட்டீங்களே. வேகம் இவ்வளோ கிலோமீட்டர் வேகத்தில் தான் போனோம். குருமூர்த்தி மாதிரியான பெரிய ஆட்கள்லாம் இப்படியெல்லாம் பேசலாமா? அவரை மாற்றணும்னு நினச்சிங்க, மாற்றிட்டீங்க. மாற்றின பிறகு இப்போ வந்து வேறு தத்துவம் பேசிகிட்டு இருக்காரு குருமூர்த்தியை. அது வந்து அவர் இருக்கணுங்கிறதுல எனக்கு வந்து நானும் ஒரு ஆள், அவரை வந்து மாற்றக்கூடாதுன்னு சொன்னேன்னா நானும் ஒன்று ஆள். ஆனால் அண்ணா திமுக கூட தான் கூட்டணி வைக்கணும்னு சொன்னது நான் மட்டும்தான். அதை சொல்லுங்கள் நீங்கள். அதுக்கு பிள்ளையார் சொல்லியே நான் தான் போட்டேன், மூத்த சூத்திரதாரியே நான் தான். அதை சொல்லுங்கள் சார். நீங்கள் அதை பண்ணினாலே அண்ணாமலை வெளியே போயிடுவாருன்னு தெரியுமில்ல உங்களுக்கு, அதுதானே பண்ணீங்க சார். அதுக்கு பிறகாவது எடப்பாடிகிட்ட கூப்பிட்டு பேசி இதெல்லாம் பண்ணாதுங்க, இதை பண்ணுங்கன்னு சொல்லலாம்ல. நீங்கள் தானே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தீங்க. இதனால தானே எனக்கெல்லாம் உண்மையிலே திரு அமித்ஷா அவர் வந்து இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர், மிகப்பெரிய உயரத்தில் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மனிதர். டெல்லியில் உட்காந்துட்டு குருமூர்த்தி அவர்கிட்ட வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி ஒரு ஆள் பிஏட்ட சொல்லி அவரை வர சொல்லுங்கனாலே டெல்லிக்கு நீங்கள் ஓடக்கூடிய இடத்துல இருக்கீங்க. உங்கள் வீட்டுக்கு வர வச்சிங்களே, இதெல்லாம் சரியா? இங்கே தங்கியிருந்த ஹோட்டலுக்கு நீங்கள் போக மாட்டீங்க, அப்படி தானே? ஏதோ முடியாத ஒரு சாதனையை நீங்கள் செய்த மாதிரி தான் அன்றைக்கி பில்டப் எல்லாம் இவ்வளோத்தையும் பண்ணி முடிச்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து கமெண்ட் செக்ஷனை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கீங்க. தேவையா இதெல்லாம்? சரி, ஒழிஞ்சு போங்க. அப்போ இப்படி பண்ணி அதே மாதிரி இந்த கிஷோர் கே சாமியாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ரொம்ப வக்கரம். அந்த மாதிரி இன்றைக்கு வரைக்கும் அப்படி தான் பேசிகிட்டு இருக்கேன். திருந்த மாட்டாங்க இவங்கெல்லாம். அதுமாதிரி மாரிதாஸ் செய்ததை நம்மளால் ஏற்றுக்க முடியாது.
அவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு நோக்கம் வந்து அண்ணாமலையை இழிவுபடுத்தணும், கேவலப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும், அவரை மட்டம் தட்டணுங்கிறத தவிர நான் பாஜக எப்படி நாசமாக போனாலும் பரவாயில்ல, பாஜகவுடைய வளர்ச்சி எப்படி நாசமாக போனாலும் பரவாயில்ல, பாஜக வந்து மறுபடி நோட்டா கட்சின்னு போனாலும் பரவாயில்லைங்கிறதுல இருந்தாங்க. சாதிச்சிட்டாங்க, வெற்றி பெற்றாங்க. அதிலெல்லாம் இதில் நஷ்டம் அடைஞ்சது யார்? அண்ணாமலை இல்லைங்க. அண்ணாமலை வெற்றி பெற்றார். பாருங்க, தமிழகம் முழுக்க இன்னைக்கு அண்ணாமலைக்காக இறங்கி நிற்கிது. பாஜகவில் உள்ள தொண்டர்கள் இறங்கி நிற்காங்க. அவங்க வீடியோ போட்டு இந்த 4 அணியை போட்டு கண்ணா பின்னாடி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் எத்தனை பேரை வேணாலும் நீக்கிட்டு போங்க, நாங்கள் இப்படி தான் இருப்போம், உனக்கெல்லாம் முன்னாடியே கட்சிக்கு வந்தவனே ஒவ்வொருத்தனும் அவங்க தொண்டர்கள் எல்லாம் பாஜகவிலேருந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் வெற்றி அண்ணாமலைக்கு தான். அவர் அப்போ எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் தோற்று போனது யார்? எடப்பாடி பழனிசாமி. அங்கே தான் நான் வந்து சொல்ல வரேன். இதில் தோற்றது வந்து மாரிதாஸோ, இல்லைன்னா வந்து இந்த நம்ம பத்திரிகையாளர் போர்வையில் இருக்கக்கூடிய ஆட்களோ, இல்லைன்னா கிஷோர் கே சாமியோ, இல்லைன்னா காயத்ரி ரகுராமோ, இல்லைன்னா கல்யாணராமனோ இல்லை. தோற்றது எடப்பாடி பழனிசாமி. அருமையான லட்டு மாதிரி வந்த ஒரு வாய்ப்பை போட்டு நாசம் பண்ணினது எடப்பாடி பழனிசாமி. இது அவ்வளோத்தையும் கட்டுப்படுத்தியிருக்கணும்ல நீங்கள். இந்த கோஷ்டி அவ்வளோத்தையும் கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம்ல நீங்கள். நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு பக்கம் அவரே நீங்கள் விட்டுட்டீங்க, ஒரு பக்கம் உங்கள் கூட இருந்த ஆட்களெல்லாம் உங்களுடைய உங்கள் கட்சியில் இருந்தவங்களெல்லாம் விரட்டி விட்டுட்டீங்க. அவங்களெல்லாம் ஒன்று சேருங்கன்னு சொன்னா செங்கோட்டைன்னு சொன்னார். வேறு என்ன தப்பாக என்னதோ சொல்லிவிட்டார். அவங்க இன்றைக்கி அவர் வந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆகிட்டார். நீங்கள் எதிர்கட்சி தலைவர் கூட இல்லாமல் ஆகிட்டீங்களா? நல்ல வேளை எம்எல்ஏ ஆனீங்க. நீங்கள் போய் நம்ம அவருக்கு சலாம் போட்டுட்டு தானே போகணும் சட்டசபையில். அந்த அளவுக்கு ஆகிப்போச்சுல நிலவரம். யோசிக்கணும் சார், யோசிச்சிருக்கணும். பல தடவை நான் பேசியிருக்கேன், நான் மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இது பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதை நான் சாதாரண ஒருத்தர் பேசுகிறது இவ்வளோ ஒரு முதலமைச்சர் லெவலுக்கு இருந்த உங்களுக்கு தெரிய வேண்டாமா? இது நீங்கள் தான் முதலமைச்சர் ஆக போகிறீங்க, நீங்கள் தான் இறங்கி போனோம், நீங்கள் தான் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போனோம். அந்த இடத்துல இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து நான் எங்கேயுமே இறங்க மாட்டேன், அப்படியே தான் நான் இருப்பேன், அவ்வளோ திமிரு தேவையா? பாருங்கள், இப்போ கட்சியை உங்கள் கையை விட்டு நழுவ போகுது, என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் அன்னை மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் இறங்கி போயிருந்தீங்கன்னா, இவங்களெல்லாம் இந்த கூறுகட்ட அந்த ஜென்மங்களெல்லாம் கட்டுப்படுத்தி வச்சுருந்தீங்கன்னா அழகண்ணை கண்ட்ரோலில் இருந்திருக்கும், அண்ணாமலைக்கும் உரிய கௌரவம் கிடச்சிருக்கும், நீங்கள் முதலமைச்சராக இருப்பீங்க. ஆனால் அந்த தோல்வி வந்து அண்ணாமலைக்காக இருந்திருக்கும். ஆனால் அண்ணாமலை பெற வீடு ஒன்றும் இல்லை, மரியாதை இல்லாத ஆளாக ஆக்கிடுவீங்களா? நீங்கள் அமாவாசை தானே, நீங்கள் வந்து அமைதிப்படை அமாவாசை மாதிரி தானே, பதவிக்கு வந்திருந்தால் கூட நீங்கள் அவரை வந்து மிதிக்க தான் செய்திருப்பீங்க. மிதிச்சிருக்கக்கூடாது, வந்து அது பிறகு பெருந்தன்மையாக நடந்திருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன், பாசிட்டிவாகவே எடுத்துக்கணும். ஆனால் இப்போ உங்களுக்கு அந்த பதவி கிடைக்காம போனதுக்கு காரணம் வந்து இதெல்லாம் தானே, நீங்கள் தானே காரணமாக அமைஞ்சு போனீங்க. இந்த காயத்ரி திறமை இந்த பொம்பளையெல்லாம் நீங்கள் கட்சியில் சேர்த்ததே தப்பு. சேர்த்துக்கிட்டு அதை வந்து இப்படி பேச வச்சு அழகு பார்த்தீங்கல்ல. இன்றைக்கி என்ன நஷ்டம்? இப்போ காயத்ரி ரகுராமுக்கு இல்லைன்னா கிஷோர் கே சாமியும் கிடையாது இல்லை. எல்லா புகழும் இந்த 2 கும்பலுக்கு உங்கள் கட்சியில். அது போக வெளியே உள்ளவங்களுக்கு நீங்கள் காசு கொடுத்து யாரெல்லாம் பத்திரிகையாளருக்கு நீங்கள் பண்ணீங்களோ அவ்வளோ பேர் உங்களுக்கு சேர்த்து வேட்டு வச்சுட்டு போயிட்டாங்கல்ல. பாஜகவில் உள்ள 4 பேருக்கு நல்ல சீட்டை கொடுக்கணும். நான் பிஜேபி அதிமுகவுக்கு அதிகமாக ஓட்டு வாங்கின இடம் அதிமுகவுக்கே ரொம்ப பாதுகாப்பு இடங்களெல்லாம் உங்களுக்கு கொடுக்க தெரியுதுல்ல உங்களுக்கு. ஆனால் அதே சமயத்தில் அண்ணாமலையை வந்து அவரை சரியாக பயன்படுத்தணும்னு உங்களுக்கு தெரியலை. இப்போ எல்லாம் முடிஞ்சு போய் இப்போ லேட்டஸ்ட் தகவல் என்னென்னா, எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து தோல்வியை தழுவிட்டு இருக்கார் அவருக்கு தலைமையில் அதிமுக. அதனால் அதிமுகவுடைய தலைமையை மாற்றணும். போச்சுதா? கொடி பிடிக்கிறாங்களா இல்லையா? சும்மா கடந்த லீமர் ஹவுஸ் அந்த லாட்ரி மார்ட்டின் மனைவியை கூட்டிகிட்டு வந்து எம்எல்ஏ ஆக்கி விட்டீங்க. அந்த அம்மாவும் சேர்த்து கூட்டி பிடிக்குதுல்ல. இப்போது அது பாஜகவிலேருந்து அங்கே போய் இங்கே போய் எங்கெல்லாமோ போயிட்டு கடைசியில் உங்கள் கட்சிக்கு வந்தாங்க. இன்றைக்கி வந்து மருமகன் அங்கே அமைச்சர் ஆயாச்சு. இப்போ வந்து என் கூட வாங்க, பணம் அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை, அள்ளி வீசி இப்போ கொஞ்சம் பேரை கூட்டிகிட்டு அங்கே போகிறதுக்கு அதை ஆயத்தமாகி பிளான் பண்ணி எல்லாம் வேலை செய்துட்டு இருக்காங்க. என்ன செய்ய போகிறீங்க நீங்கள்? இப்போ நான் சொன்ன வார்த்தை இப்போ நினைவுக்கு வருதா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெருவும் திண்ணையமாக தான் போவார். இந்த ஓபிஎஸ்ஸை உள்ளே சேர்க்காம, சசிகலா அவங்கள உள்ளே சேர்க்காம, தினகரன் அவங்கள உள்ளே சேர்க்காம, மற்றபடி இந்த பிரிஞ்சு போன அதிமுக நண்பர்கள் எல்லாம், இந்த உறவுகள் எல்லாத்தையும் கட்சியினுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள், மூத்த தலைவர்கள், முன்னாள் தலைவர்கள் இவங்களெல்லாம் நீங்கள் சேர்க்காம நீங்கள் செங்கோட்டையன் முதற்கொண்டு எல்லாத்தையும் வெளியே தள்ளி விட்டுட்டே போனீங்க. இப்போ நீங்கள் தெருவுந்தன்னைங்கிற லெவலுக்கு வந்துட்டீங்களா? அடுத்த லெவல் கட்சி இன்னும் 2 உடஞ்சினா என்னத்துக்கு ஆகும்? நீங்கள் யாராக இருப்பீங்க? கட்சியினுடைய சின்னம் யாருக்கு கிடைக்கும் சொல்லுங்கள்? ரெட்டையிலையும் முடங்கி போயிடும். அப்புறம் நீங்கள் எதை வச்சு நீங்கள் அடுத்த லெவலுக்கு போவீங்க? யோசிக்கணும் சார். அதாவது சந்தர்ப்பம் எப்போதும் ஒரு தடவை தான் கிடைக்கும். அதாவது முக்கியமான விஷயம், சந்தர்ப்பம் கிடைக்கும் போது ஒருத்தர் அதை பயன்படுத்த தவறினால் அதை மாதிரி முட்டாள்தனம் வேறு எதுவுமே இருக்காது. பல தடவை நான் இதை கோட் பண்ணி சொல்லிட்டு வந்திருக்கேன். அது அரசியலுக்கும் பொருந்தும், சினிமாவுக்கும் பொருந்தும், எல்லாத்துக்கும் பொருந்தும். ஒரு கதாநாயகியை நான் வந்து தேர்வு செய்தேன் இந்துடா படத்துக்காக. நான் தேர்வு செய்தது குறிப்பாக அந்த பட்டியலின சம்பந்தப்பட்ட கதைங்கிறனால, பட்டியலினத்திலிருந்தே ஒரு பெண்ணை கூட்டிகிட்டு வந்து நம்ம ஏன் கதாநாயகி ஆக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். யூடியூப்பில் பிரபலமாக டான்ஸ் எல்லாம் ஆடக்கூடிய ஒரு பெண்ணை வந்து நான் வர சொன்னேன்.
அவங்க வந்து எல்லாம் பேசிட்டு கடைசியில் என்னுடைய டீமில் நான் கேட்டு சொல்லணும்னு சொன்னாங்க. அது அவங்களுடைய சாய்ஸ் சொன்னாங்க. கடைசியில் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதாவது நான் வந்து இந்த மாதிரி ஜாதி படம் மத படத்துல எல்லாம் நடிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. சரி நன்றி விட்டுருங்க தங்கச்சின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டேன். அப்போ நான் அவங்ககிட்ட ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தேன், தெளிவாக சொன்னேன், நேருக்கு நேர், நல்ல ஞாபகம் இருக்குது, நேர் சேர தான் போட்டு உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்போ நான் வந்து அவங்ககிட்ட சொன்னேன், சந்தர்ப்பம் எப்போதாவது அமையும், சந்தர்ப்பம் அமையும் போது அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளாவிட்டால் அதை மாதிரி பைத்தியக்காரத்தானே வேறு எதுவுமே இருக்காதுன்னு சொன்னேன். அப்படியே நேரடியாக இதே டோனில் அப்படியே நான் அந்த அம்மாட்ட சொன்னேன், அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன், சொல்லி அனுப்பினேன். என்ன பாருங்கள், இதில் நடித்த வந்து சுமித்ராவை உலகமே கொண்டாடுது. இதை பார்த்த அந்த படத்தை, இந்துடா படத்தை பார்த்தவங்க எல்லாருமே கதாநாயகியை கொண்டாடாத ஆளே கிடையாது. மற்றவங்கெல்லாம் அதுக்கு பிறகு தான், டைரக்டரில் அதுக்கு பின்னாடி தான் முதல் பாராட்டு கதாநாயகி. அப்போ அந்த சந்தர்ப்பத்தை அந்த பொண்ணு நழுவ விட்டுட்டுல. இப்போ அந்த பொண்ணு வந்து வேறு ஏதாவது படத்தில் கதாநாயகி நடித்து வெளியே வர மாதிரி இருக்குது, அதுவும் இல்லை, நடிச்சுட்டு இருக்கதா சொன்னாங்க, ஏதோ ஒரு தோழி கேரக்டர் அப்படின்னு சொல்லிச்சு அந்த பொண்ணு. இப்போ எப்படி இருக்க தெரியல, நல்லா வரட்டும், அது பிரச்சனை இல்லை. என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சந்தர்ப்பம் அமையும் போது அதை சரியாக பயன்படுத்தலைன்னா மறுபடியும் அதை அமையுமாங்கிறது தெரியாது. அதனால் அந்த சந்தர்ப்பத்தை சரியான நேரத்தில், அந்த வரக்கூடிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தலான்னு அதை மாதிரி முட்டாள்தனம் பைத்தியக்காரன் தானே எதுவுமே கிடையாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு ஒரு கோரிக்கையாக சொல்கிறேன், இந்துடா படத்தை இது வரைக்கும் பார்க்காதவங்க அவசியம் நீங்கள் பாருங்கள், பார்க்கணும். பார்த்தவங்க மற்றவங்கள பார்க்க சொல்லுங்கள். லிங்க் எல்லாம் கீழே கொடுக்குறோம், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் கொடுக்குறோம். ஜிபே நம்பர், ஃபோன்பே நம்பர், 2 நம்பருக்கு சொல்கிறேன். 9094239666, இன்னொரு நம்பர் 9092345641. இந்த 2 நம்பர் தான் ஜிபே நம்பர், ஃபோன்பே நம்பர். இந்த நம்பருக்கு நீங்கள் ஜிபே மூலமாக உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் அனுப்புங்க. அதே மாதிரி QR கோடும் கொடுத்துருக்கேன், அதை ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் அனுப்பலாம். தாராளமாக நீங்கள் உதவணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.